ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா, ஓகே, வில் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் பி எமிட்டட் ஃப்ரம் அ காப்பர் சர்ஃபேஸ். அப்போது ஏதோ ஒரு காப்பர் சர்ஃபேஸ் இருக்குது போல். ஓகே, அதோடைய ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பர் சர்ஃபேஸுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் 4.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இவ்வளோ எனர்ஜி இருந்தால் எலக்ட்ரானை எமிட் பண்ண முடியும். ஸோ when it is illuminated by a visible light. அப்போ விசிபிள் லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த லைட்டையும் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. அப்போது விசிபிள் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், இல்லை வேவ் லென்த் என்னவாக இருக்கும்? ஸோ விசிபிளோட வேவ் லென்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 400 நானோமீட்டரில் இருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can find what is the wavelength corresponding to this work function. ஏன்னா அதோடைய வேவ் லென்த் இங்கே எப்படி மேட்ச் ஆகுதுன்றதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே வர த்ரெஷோல்டு வேவ் லென்த் இங்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா, எஸ் வி கேன் சே இட் இஸ் பாசிபிள். இல்லை இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஃபஸ்ட்டு த்ரெஷோல்ட் வேவ் லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஒர்க் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி பை லேம்டா. கரெக்ட்? திஸ் இஸ் லிமிட் லேம்டா நாட். லேம்டா நாட் அப்படின்னா த்ரெஷோல்ட் வேவ் லென்த். அப்போ லேம்டா நாட் வில் பி ஈக்குவல் டு வாட்? ஹெச்சி பை ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஹெச்சி நமக்கு என்ன தெரியும்? 1240 EV nanometer. Okay, whole divided by here it is 4.4 EV. அப்போ EV cut ஆகிடும். So if you divide 1240 by 4.4 you will get 281 nanometer. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேவ் லென்த் இந்த ரேஞ்சுக்குள்ளவே இல்லை. கரெக்டுங்களா? அப்போ என்ன நடக்கும்? இட் cannot eject photo electron. ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுமான்னு கேட்டால் இட் இஸ் நோ, இட் வில் நாட் எஜெக்ட். சரி, இந்த கொஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் த்ரெஷோல்ட் ஆஃப் சில்வர், அதாவது ஒரு சில்வர் ஆட்டம் இருக்க போட அதோடைய த்ரெஷோல்ட் வேவ் லென்த் இஸ் கிவன். ஓகே, யுவர் த்ரெஷோல்ட் வேவ் லென்த் இஸ் கிவன் ஆஸ் 3800 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அப்போது அதுக்கு மேலே என்ன இன்சிடென்ட் ஆகுது? அல்ட்ரா வயலட் லைட் இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, அந்த அல்ட்ரா வயலட் ரேயோடைய வேவ் லென்த் இஸ் 2600 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, இப்போ கொஷின் என்ன? calculate the work function in joule and also in EV. இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? லேம்டா நாட் தெரியும். அப்போது ஒர்க் ஃபங்க்ஷன் how we can find? your work function is nothing but your hc by lambda. simple. ஓகே, அப்போ hc உடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? we know hc is nothing but 1240 EV நானோமீட்டர். அப்போ நம்ம லேம்டாவையும் என்ன பண்ணலாம்? நம்ம நானோமீட்டரில் எழுதிக்கலாம். அப்போ இது நானோமீட்டரில் எழுதுனா எப்படி வரும்? 380 நானோமீட்டர். அப்போ நானோமீட்டர் கட்டு 00 கட்டு. ஓகே, இஃப் யூ டிவைட் 124 by 30 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get 3.26 EV. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம ஜூல்லையும் கேட்டிருக்காங்க. அப்போ ஜூலில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 3.26 EV is nothing but 3.26 into 1.6 into 10 to the power minus 19. ஓகே, 5.216 into 10 to the power minus 19 ஜூல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் எனர்ஜி இன் ஜூல்ஸ். அப்புறம் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் தி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி எமிட்டட் ஃபோர்ஸான். அப்போது மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, வி கேன் யூஸ் அவர் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அது என்ன ஈக்குவேஷனு? யுவர் ஹெச் நியூ வில் பி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் யுவர் கைனட்டிக் எனர்ஜி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தே ஆர் ஆஸ்கிங் கைனட்டிக் எனர்ஜி ஒன்லி. அப்போது கைனட்டிக் எனர்ஜி, யுவர் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும். இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம ஹெச்சி பை லேம்டா போட்டுக்கலாம். அப்போ ஹெச்சி பை லேம்டா மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். வாட் இஸ் தட்? 3.26 EV. ஓகே, ஸோ ஹெச்சி என்னது? 1240 EV நானோமீட்டர் ஹோல் டிவைடட் பை லேம்டாவை நம்ம நானோமீட்டரில் எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 260 நானோமீட்டர். ஓகே, மைனஸ் 3.2 EV. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஹியர் வி வில் கெட் நானோமீட்டர் will get cancelled and then 00. அப்போ 124 by 26 4.78 electron volt minus your 3.2 electron volt. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 1.58 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் தி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்போ தேர் ஆஸ்கிங் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி தெரியும். அப்போ இதை வச்சு அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன தெரியும்? half mv². இது மேக்ஸிமம், அதனால் இதுவும் மேக்ஸிமம். இப்போ வெலாசிட்டி என்னது? இட் இஸ் நத்திங் பட் 2 யுவர் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பை m ஹோல் ரூட். அப்போ இதுதான் ஃபார்முலா. அப்போ இதை என்ன பண்ணலாம்? நம்ம ரூட் ஆஃப்
2 into kinetic energy எவ்வளோ 1.58 இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூல்ஸ்க்கு மாற்றிக்கலாம். அப்போ வாட் வை வில் டூ 1.6 into 10 to the power minus 19 whole divided by your mass. Okay, இங்கே mass of the electron என்னது 9.1 into 10 to the power minus 31. Okay, அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி you will get approximately 0.7 into 10 to the power 6 meter per second. Okay, இதுதான் velocity of the electron. இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஃபார் அன் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் emitted by a light source is given. அப்போது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து 0.36 வோல்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ இஃப் தி வேவ் லென்த் இஸ் 5893 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, அப்போது என்ன கேட்குறாங்க, calculate தி மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ கைனட்டிக் எனர்ஜி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? we know kinetic energy is nothing but EV0. கரெக்டுங்களா? இதை பயன்படுத்தி we can find kinetic energy. அப்புறம் ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா Einstein Photoelectric equation h nu will be equal to 5 plus ke. இதை பயன்படுத்தினா கிடச்சிரும். அடுத்து த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி h nu naught. ஸோ சிம்பிள். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, we have to find what is kinetic energy. Kinetic energy is EV0. கரெக்டுங்களா? இங்கே V0 என்னது 0.36. அப்போ 0.36 எலக்ட்ரான் வோல்ட்டு தான் நம்முடைய கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ அடுத்து we can find what is the work function. அப்போ என்ன பண்ணணும், h nu which is equal to work function plus kinetic energy. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஈவிலேயே போட்டுக்கலாம், அப்புறம் வேணும்னா ஜூல்ஸில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது நம்மளுடைய எய்ம் வந்து we have to find work function. இப்போ work function will be equal to what, h nu minus ke. h nu என்னது hc by lambda minus kinetic energy என்ன கொடுத்துருக்காங்க 0.36 ev. ஓகே, அப்போது here if you substitute hc யோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது, it is nothing but 1240 ev nanometer whole divided by wavelength கொஷனில் 5893 கொடுத்துருக்காங்க. அப்போது அதை நம்ம நானோமீட்டரில் எழுதிக்கலாம். இப்போ 589.3 நானோமீட்டர் minus 0.36 electron volt. அப்போ நானோமீட்டர் will get cancelled. Okay, and then what we will get, we have to divide this. So we will get 2.1 electron volt. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் this 2.1 electrons volt. அதை நம்ம ஜூலில் மாற்றணும் அப்படின்னா 2.1 into 1.6 into 10 to the power minus 19 joules. அப்போது we will get 3.36 into 10 to the power minus 19 joules. அப்போது இதுதான் நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போது அடுத்த கேஸ். ஓகே, மூணாவது கொஷின் என்னது, த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். வாட் வி நோ, யுவர் ஒர்க் ஃபங்க்ஷன் which is equal to h nu naught. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் will be equal to த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி will be equal to ஒர்க் ஃபங்க்ஷன் divided by h. ஒர்க் ஃபங்க்ஷன் என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். it is 3.36 into 10 to the power minus 19 whole divided by your 6.6 into 10 to the power minus 34. இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get 0.5 into 10 to the power 15. அப்போது இதை நம்ம 5ன்னு எழுதுனா 5 into 10 to the power 14 hertz. ஓகே, இதுதான் நம்மளுடைய த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா when a surface is irradiated with light of wavelength 4950 ஆம்ஸ்ட்ராங். அப்போது வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க 4950 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தி ஃபோட்டோ கரண்ட் அப்பியர்ஸ் which vanishes if a retarding potential is greater than 0.6. கரெக்டுங்களா? அப்போது ஃபோட்டோ கரண்ட் 0.6 வோல்டேஜை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வேனிஷ் ஆகிடுது உங்களுடைய ஃபோட்டோ கரண்ட். அப்போது இன்டர்டா என்ன சொல்கிறாங்க, யுவர் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் நத்திங் பட் யுவர் 0.6 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ when a different source of light is used, it is found that the critical retarding potential is 1.1 volt. அப்போது இந்த கேஸ் வந்து ஒரு மெட்டீரியல் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வேறு மெட்டீரியல் சோர்ஸ், ஓகே, சோர்ஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு சோர்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து இட் இஸ் ஷிஃப்டிங் டு 1.1 வோல்ட். ஏன்னா 1.1 வோல்ட்டு கீழே தான் ஸ்டாப் ஆகுது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். அப்போ இதை VO1 வச்சுக்கலாம், அதை VO2 வச்சுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் கிவன். இப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஒர்க் ஃபங்க்ஷன் அண்ட் தி வேவ் லென்த் ஆஃப் தி செகண்ட் சோர்ஸ். அப்போது இது ரெண்டுமே ஒரே மெட்டீரியல் தான், லைட்டு தான், சோர்ஸு தான் வேறு. அப்போ போத் ஆஃப் தெம் வில் ஹாவ் சேம் ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போது எல்லாமே சேம் மெட்டல். அடுத்து வந்து இந்த செகண்ட் சோர்ஸோடைய வேவ் லென்த் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம we can find what is the work function. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி இருக்கும்? Here if you write for this, okay, your incident energy h nu 1 will be equal to your work function plus half mv1 square. Okay, அப்போ இதுக்கு எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? We will get your h nu 2 will be equal to work function will be constant plus half mv2 square. ஓகே, அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த வேவ்லேருந்து கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா? இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தெரியும். அப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி we can find kinetic energy. இதை யூஸ் பண்ணி இன்சிடென்ட் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இன்சிடென்ட் எனர்ஜி தெரியும், யுவர் கைனடிக் எனர்ஜி தெரியும் அப்படின்னா we can find what is work function. அப்போது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 which is equal to h nu 1 minus half mv square என்ன எழுதிக்கலாம்? I can write it as ev0. ஓகே, இங்கே இருக்க பொட்டன்ஷியல் v01 we can make it as hc by lambda minus evo1. அப்போது hc உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1240 ev நானோமீட்டர். வேவ் லென்த்தை நம்ம நானோமீட்டரில் எழுதிக்கலாம். வேவ் லென்த் என்ன? 4950. அப்போ 495 நானோமீட்டர். அப்போ 495 நானோமீட்டர் மைனஸ் ஹியர் v is what? 0.6. ஸோ 0.6 ev அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹியர் நானோமீட்டர் கட் ஆகிடும். If you divide this, we will get around 2.5 electron volt minus 0.6 electron volt. அப்போது 2.5யும் 0.6யும் நம்ம சப்ராக்ட் பண்ணால் we will get 1.9 electron volt. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோன்னு கேட்டால் இதான். இதை ஜூல்ஸில் கேட்டாங்கன்னா simply 1.9 into 10 to the power minus 19 into 1.6 பண்ணால் we will get. So it is 3.04 into 10 to the power minus 19 joules. ஓகே, ஜூல்ஸில் இதுதான் ஆன்சர். ஓகே, 3.04. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? ஓகே, we have to find the wavelength of the second source. அப்போது wavelength of the second source எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே பாருங்கள், இங்கே we will get hc by lambda. இந்த lambda தான் வேணும். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்குது, அதை அப்ளை பண்ணால் கைனடிக் எனர்ஜி கிடச்சிடும். ஸோ அதே ப்ராசஸை we have to repeat. இங்கே நம்ம எலக்ட்ரான் வோல்ட்லேயே போடலாம். ஓகே, we can see what we are getting. ஓகே, ஸோ 5 நமக்கு என்ன வந்துச்சு எலக்ட்ரான் வோல்ட்டில்? ஹியர் we got 1.9 electron volt. அப்போ this is 1.9 electron volt. இங்கே கைனடிக் எனர்ஜிக்கு பதிலாக EV அப்படி போட்டிங்கன்னா we'll get 1.1 electron volt. Okay, so here we know this hc is nothing but what? 1240 ev nanometer divided by lambda which is equal to, இங்கே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will get 3 electron volt. ஓகே, அப்போது எலக்ட்ரான் வோல்ட் கட் கேன்சல். அப்போ லாம்டா என்னவாக இருக்கும்? 1240 by 3 நானோமீட்டர், 413 நானோமீட்டர். அப்போது இது வேவ்லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 413 நானோமீட்டர், ஆர் we can say 4130 Armstrong. Okay, it's an approximated value. It is 413.333 non-terminating. So we will get this value. Okay, இங்கே Armstrong பார்த்தீங்கன்னா மேபி இங்கே நமக்கு ஒரு 3 எக்ஸ்ட்ரா வரலாம். ஓகே, இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னா a beam of light has 3 wavelengths. ஓகே, அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் வந்து இதில் ஹிட் பண்ணுது. ஓகே, ஸோ இது ஒரு லைட் பீம் அப்படின்னு வச்சுப்போம், இது ஒரு லைட் பீம், அண்ட் தென் இது ஒரு லைட் பீம். ஓகே, 3 டிஃப்ரெண்ட் பீம்ஸ் ஆர் கம்மிங். ஓகே, இதோடைய வேவ்லென்த் இஸ் 414 ஆம்ஸ்ட்ராங், இதோடைய வேவ்லென்த் இஸ் 4972 ஆம்ஸ்ட்ராங், இதுக்கு வந்து 6216 ஆம்ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இதோட டோட்டல் இன்டென்சிட்டி கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் 3.6 into 10 to the power minus 13 watts per meter square. ஓகே, அப்போது this is equally distributed among us all the 3 wavelengths. ஓகே, if the beam falls normally on the area, இங்கே சும்மா க்ராஸாக வரைஞ்சிருக்கு, இது நார்மலாக விழுது, that area is given as 1 centimeter square. This is nothing but 10 to the power minus 4 meter square. Okay, so the surface உடைய ஒர்க் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க 2.3 electron volt. Okay, 2.3 electron volt. So என்ன கண்டுபிடிக்கணும் நாம? assume that there is no loss of energy. Okay, right, எனர்ஜியில் லாஸ் இல்லை. Okay, calculate the number of photo electrons liberated in 2 seconds. அப்போ 2 செகண்டில் எவ்வளோ ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிருக்கும் அப்படின்றத we have to find. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? எப்போவுமே நம்ம ஆல்வேஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா P/E. கரெக்டாக இந்த P வந்து
total amount of energy incidenting in 1 second, totally. ஓகே, அப்போ ஆக்சுவலி இது டோட்டல் எனர்ஜி. இது வந்து எனர்ஜி ஆஃப் 1 ஃபோட்டான். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் ஃபங்க்ஷனை வச்சு த்ரெஷோல்ட் வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த லைட்லாம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பண்ணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம த்ரெஷோல்ட் வேவ் லென்த் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ த்ரெஷோல்ட் வேவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், லாம்டா which is equal to h nu naught which is nothing but hc by lambda naught, கரெக்டுங்களா? ஸோ lambda naught will be hc by 5 ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ இது நம்ம ஜூலில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் we will get the value in meter. அப்போ என்ன பண்ணலாம், 6.63 into 10 to the power minus 34 into 3 into 10 to the power 8 whole divided by ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2.3 electron volt. அதை ஜூலில் மாற்றத்துக்காக 1.6 into 10 to the power minus 19 போட்டுக்கலாம். ஸோ இதை பண்ணால் we will get 5404 ஆம்ஸ்ட்ராங். அப்போது இந்த வேவ் லென்த்தை விட குறைவாக இருக்க வேவ் லென்த் எல்லாமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பண்ணும், கரெக்டுங்களா? இப்போ 5404லேருந்து குறைவாக இருக்க வேவ் லென்த் என்னது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இதோடைய ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்கும். அப்போது இவர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பண்ணவே மாட்டார். அப்போது இவர் 2 மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பண்ணுவார். அப்போது இதுக்கு இந்த லைட் சோர்ஸ்னால் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தனியாக கண்டுபிடிக்கலாம், இவர்னால் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளோ அதை தனியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் we can find the total number of photons. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 414 கண்டுபிடிக்கலாம். அதை நான் N1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேயா, இப்போ தான் பார்த்தோம் N1னா என்னது, இட் இஸ் நத்திங் பட் P by E, கரெக்டுங்களா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் P by E, E இஸ் நத்திங் பட் hc by lambda. அப்போது P எவ்வளோ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 1. missed it. பவர் என்னது, where it is, power is not given. அப்போ இன்டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ we have to adopt a different formula. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, here your intensity which is equal to power by area. okay, this is always true. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவருக்கு பதிலாக இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சலாம். அப்போ இன்டென்சிட்டி இன்ட்டு ஏரியா லாம்டா பை ஹெச்சி. அப்போ இதான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ இன்டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 3.6 இன்ட்டு 10 to the power minus 3. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்டென்சிட்டி என்னது, ஹியர் இட் இஸ் 3.6 into 10 to the power minus 3. ஸோ 3.6 into 10 to the power minus 3. Area is what? Area here is 1 centimeter square. So 10 to the power minus 4. Okay, wavelength என்னது, here you can see wavelength is 4144. இங்கே தப்பா எடுத்துட்டேன், ஒரு 4 மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, 4144. So it is 4144 into 10 to the power minus 10. So whole divided by h is 6.6 into 10 to the power minus 34. C is 3.0 into 10 to the power plus 8. So இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get 0.5 approximately into 10 to the power 12 photons. ஓகே, அப்போ N1 இது. அப்போ N2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதே ஃபார்முலா தான், பட் ஹியர் வேவ் லென்த் அலோன் வில் சேஞ்ச். அப்போது மறுபடியும் ஃபார்முலா எழுதிக்கிறேன், IA lambda by HC. இங்கே lambda 1, இங்கே lambda 2. அப்போ again I have to repeat this. அப்போ 3.6 into 10 to the power minus 3 into 10 to the power minus 4 into wavelength alone is what? It is 4972. So 4972 into 10 to the power minus 10 whole divided by 6.6 into 10 to the power minus 34 into 3 into 10 to the power 8. So if you solve this, we will get approximately 0.575 into 10 to the power 12. அப்போ total number of photons எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but N1 plus N2. okay, if you add this, we will get 0.5 plus 0.572 into 10 to the power 12. so add பண்ணா 1.075 into 10 to the power 12. இதுதான் total number of photons ejected. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா, calculate the velocity of the photoelectron if the work function is given. ஓகேங்களா, இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 1.24 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, ஸோ வேவ் லென்த் ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 4.36 into 10 to the power minus 7 மீட்டர். அப்போ கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் which is needed to stop the emission of electron. உங்களுடைய ரிட்டார்டிங் பொட்டென்ஷியல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக we can use Einstein photoelectric equation. Einstein photoelectric equation என்னது,
h nu will be equal to work function plus your EV naught. கரெக்டாக இது EV naught தான் கேட்குறாங்க. அப்போது எலக்ட்ரான் வோல்ட்டில் இருந்தால் எலக்ட்ரான் வோல்ட்லேயே போட்டுடலாம். இது hc by lambda, ஒர்க் ஃபங்க்ஷன் அது 1.24 EV ப்ளஸ் let it be EV naught. அப்போ hc என்னது 1240 EV நானோமீட்டர் ஹோல் டிவைடட் பை லேம்டா என்னது 4.36. இது ஆக்சுவலாக நம்ம நானோமீட்டரில் எழுதணும். ஓகே, அப்போ தான் நானோமீட்டர் நம்ம கட் பண்ண முடியும். அப்போ இதை நானோமீட்டரில் எழுதுனா என்ன வரும் நமக்கு? யுவர் 43.6 சாரி, ஸோ 436 நாட் 436 நானோமீட்டர். அப்போ இங்கே நான் 436 நானோமீட்டர் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1.24 EV ப்ளஸ் EV நாட். அப்போ நானோமீட்டர் will get cancelled. அப்போது இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா approximately we are getting 2.84 EV. இது இந்த பக்கம் கொண்டு வந்தால் minus 1.24 EV which is equal to EV naught. அப்போ V naught என்னவா இருக்கும்? இரண்டுத்தையும் subtract பண்ணி E எல்லாம் will get cancelled. Okay, so E. So if you subtract this, what we will get 1.6. அப்போது 1.6 வோல்ட் தான் நம்முடைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஓகே, இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா if the wavelength of the light incident on a photoelectric effect can be reduced from lambda 1 to lambda 2. அப்போது lambda 1ல இருந்து lambda 2க்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க வேவ் லென்த்தை. அப்போது how it will change the cut off potential அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் உங்களுடைய வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகே, ரெடியூஸ். ஓகே, இட்ஸ் ரெடியூஸ் ஆக்சுவலி. ஓகே, டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்கலி தே ஆஸ்கிங் வாட் இஸ் தி சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். ஓகே, சேஞ்ச் இன் தி கட் ஆஃப் பொட்டென்ஷியல். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் நம்ம ஏன்ஷியன்ட் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். வாட் இஸ் தட்? யுவர் ஹெச் நியூ வில் பி ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் யுவர் கைனடிக் எனர்ஜி. கரெக்டாக அந்த கைனடிக் எனர்ஜி தான் நமக்கு EV நாட். கரெக்ட், திஸ் இஸ் நாட் EV நாட். ஓகே, அப்போது நான் ஃபஸ்ட்டு லேம்டா 1க்கு கரஸ்பாண்டிங் பொட்டென்ஷியலை V01 எடுத்துக்கலாம். இதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலை VO2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு நான் எழுதுகிறேன் அப்படின்னா ஹியர் வி வில் கெட் EV that is VO1. ஓகே, அப்போ இங்கே நான் எழுதும் போது என்ன வரும்? நியூ 1. அப்போ ஹியர் வி வில் கெட் HC by lambda 1 which is equal to ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் EVO1. இதே மாதிரி செகண்ட் வேவ்லேருந்து எழுதுனா எப்படி வரும்? will get HC by lambda 2 which is equal to work function plus EVO2. ஓகே, அப்போ இதுதான் ஈக்குவேஷன். அப்போது இதில் VO1 கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் we will get the answer. அப்போ இங்கே if you do VO1, ஓகே, என்ன கிடைக்கும் நமக்கு? here bring this left hand side, we will get what? EVO1 will be equal to HC by lambda 1 minus work function. Okay, so here your VO1 will be equal to HC by E lambda 1 minus 5 by E. அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணோம்னா we will get what? VO2 which is equal to HC by E lambda 2 minus 5 by E. அப்போது we have to find the difference. அப்போ என்ன பண்ணலாம்? your VO2 minus VO1. ஓகே, ஏன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் will give you the change. அப்புறம் எடுத்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். கரெக்ட், பிகாஸ் சேம் பேராமீட்டர். ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு? HC by E காமனாக வெளியே எடுத்திங்கன்னா we will get what? 1 by lambda 2 minus 1 by lambda 1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா we will get HC by E here lambda 1 minus lambda 2 divided by lambda 2 into lambda 1. So இதுதான் change in your stopping potential.